அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இந்த சேனல்ல அன்றாடம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளும் சிறப்பு தாந்திரீக மந்திர யந்திர மாந்திரீக பரிகாரங்களும் தொடர்ந்து இடம்பெற இருக்கு. தொடர்ந்து பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை நீங்க முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைய பதிவு, நான் என்ன பரிகாரம் செஞ்சாலும் என் வேண்டுதல் நடக்க மாட்டேங்கி, நான் நினைச்சது நடக்க மாட்டேங்கி, எனக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களும், ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறவங்களும், சிவபெருமானால் ராமருக்கு கொடுக்கப்பட்ட இந்த மந்திரத்தை இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தோடு சேர்த்து சொல்லி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிச்சயமா நடக்குங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான முதல் பொருள் அரச மரத்தோட இலை வேணும். அரச மரத்தோட இலையை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு தாம்பூல தட்டில் வச்சு அது மேல மஞ்சளால ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. அதுக்கு மேல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு 2 சிறிய கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்துல மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, ஒரு கிண்ணத்துல குங்குமத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்றேன். அந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தே சொல்லுங்க, தவறு கிடையாது. மந்திரம் ஓம் நமோ நாராயண தேவம் சங்கு சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதரம் சர்வமங்கல காரகம். இந்த மந்திரத்தை 22 முறை சொல்லணும். எப்படி 22 முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் கைகளில் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு முறை சொல்லணும். ஓம் நமோ நாராயண தேவம் சங்கர சக்கர கதாதாரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கல காரகம்னு சொல்லிட்டு அந்த மஞ்சத்தூளை நீங்கள் ஸ்வஸ்திக் தினம் வரைந்து வச்சுருக்கீங்க இல்லையா, அரச இலை மேலே, அது மேலே வைக்கணும். அடுத்தது குங்குமத்தை எடுக்கணும். குங்குமத்தை எடுத்துட்டு அதே மந்திரத்தை சொல்லி குங்குமத்தை வைக்கணும். அப்படி மஞ்சளை எடுத்து 11 முறையும் குங்குமத்தை எடுத்து 11 முறையும் சொல்லி அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் அரச இலையில ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி வச்சிருக்கீங்க இல்லையா, அதன் மேல் நீங்க வைக்கணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி செய்யலாம், இல்லை குலதெய்வ படத்துக்கு முன்னாடி செய்யலாம், இல்லை தீபம் ஏற்றி தீபத்துக்கு முன்னாடி வச்சு செய்யலாம். இதை செய்யறதுக்கான நாள் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மாலை பொழுதுல 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செய்யலாம். தினம்தோறுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் நீங்கள் தொடர்ந்து 22 நாட்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதலும் நிச்சயமா நிறைவேறும். அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்க நெத்தியில வைக்கிறதுக்கு, நிலைவாசல்ல பூசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். தினம்தோறும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது மாலை 6 to 7. நீங்கள் என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரிங்க, இந்த மந்திரத்தை, இந்த அரசமர மந்திரத்தை சொல்லி அரச இலையில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சு மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறி ராஜயோக வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலுடைய தனி சிறப்பு, இப்போ நான் சொன்ன பதிவில் வழிபாடுகளில் ஆன்மீகம் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன், 9344692042. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக செய்தியை பரப்பும் போது பல 100 மடங்கு பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.